தீபாவளி சீரியஸில் நெக்ஸ்ட் எபிசோடு வந்தாச்சு. ஸோ இந்த டைமும் காரம் தான். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் அரிசி மாவு, 1 கப் பொட்டுக்கடலை. பொட்டுக்கல்லையே நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் சலிச்சுட்டு அந்த அரிசி மாவோட இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக சால்ட்டு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 பல் பூண்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி அதையும் ஃபில்ட்ரு பண்ணி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காய்ச்சின வெண்ணெயை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் கூட காய்ச்சி இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அந்த ரிப்பன் பக்கோடா அச்சும் எடுத்துகிட்டு புளியை ஸ்டார்ட் பண்ணோம். சூப்பராக ரிப்பன் பக்கோடா வந்துருந்துச்சு. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். புளியும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே புளிங்க, ஏன்னா அந்த எண்ணெயோட அனல் வந்து நம்ம கையில் படும். அது மட்டும்தான். மற்றபடி இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.